இன்றைக்கி டே 3. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஜஸ்ட்டு கொண்டு வந்து காட்டணும். நெக்ஸ்ட் டே வந்து பிளட் செக்கப் கொடுத்தோம். தேர்ட் டே வந்து சர்ஜரி. ஸோ இன்றைக்கி அழகாக வந்து ரிமைண்டர் வச்சு கால் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இன்றைக்கி கொண்டு போகிறோம் பைராவை. டாக்ஸ்க்கு பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே ஃப்ரீயாக பண்ணுறதே கிடையாது. என்ஜிஓ ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்குது. ப்ரைவேட் கிளினிக்ஸில் பர்த் கண்ட்ரோல் அதிக சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு டாகுக்கு பண்ணுறீங்கன்னா 4000 rupees அபோவ் தான் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும் டிசைட் பண்ணாலும் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது டாக்ஸ் வந்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு 4 வீலர் இல்லை 3 வீலர்ஸ் தான் உங்களுக்கு சேஃபாக பெட்டை கூட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 rupees ஆகும். ஏன்னா நாங்கள் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கோம். இதாவது ஆவடியிலேருந்து நீங்கள் வேப்பேரிக்கு போகிறதுக்கு மினிமம் வந்து 1 hour ஆச்சு ஆகும். ஸோ நீங்கள் அது காஸ்ட் வைஸும் நீங்கள் பார்த்துக்கணும். பெட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி ப்ராக்டிஸ் இல்லைனா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும்போது வாமிட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ப்ரிகாஷனாக எடுத்துகிட்டு போகிறது சேஃப். ஒரு பெட் அடாப்ட் பண்ணும் போதே நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, முடி கொட்டும், டிக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும். நம்ம மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி பெட்ஸை வளங்க. இன்கேஸ் உங்களால் முடியலனா நீங்கள் எந்த பெட்ஸையும் அடாப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இட்ஸ் பெட்டர் டு லிவ் இன் அவுட் சைட் வேர்ல்டு. அதுவே போதுமானது. அந்த அடாப்டேஷனில் அது நல்லாவே சர்வே பண்ணும். ஸோ ப்ளீஸ் திங்க் பிஃபோர் யூ கமிட் டு எ பெட்.